Hi viewers, today's vegetable purchase பண்ணது உங்களுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். Subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு தமிழ் நியூ இயர் பூஜை என்ன பண்ணணும், தமிழ் நியூ இயருக்கு என்ன பண்ணணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், கொய்யாப்பழம், அப்புறம் மாம்பழம் சீசன் கிடையாது. இப்போ 2 பழமே வந்து ஒரு 300 grams தான் இருந்தது. அது 43 rupees காஸ்ட்லி. பட் இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு இது வந்து நான் தமிழ் நியூ இயர் வீடியோக்காக நான் வாங்கினது. பட் நீங்கள் இந்த சம்மருக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. எது சீசன் இருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் அதாவது கிரேப்ஸ் வந்து ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, வாட்டர் மெலான், அப்புறம் மஸ்க் மெலான் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கிருணி பழம், இந்த மாதிரி வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு காம்பன்சேட் ஆகும். தலைவலி வர்றது வந்து நீர் குறையிறது தான் தலையில். அதனால தான் உங்களுக்கு தலை பாரம் அதெல்லாம் வரும். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வகையான தண்ணீர் காய்கறிகள் அப்புறம் பழங்கள் வகைகள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. 90% வாட்டர் கண்டென்ட் இருக்குது வாட்டர் மெலானில். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி ஹீட் அதெல்லாம் உங்களுக்கு காம்பன்சேட் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ரெட் பனானா வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம், அவங்களுக்கு வெயிட் கெயினுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. 2 இயர்ஸ்லேருந்து 1.5 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து நியூ மேரிட் கப்புள்ஸ், இந்த கப்புள்ஸ் வந்து சாப்பிட்லாம். இது அத்தனை உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு டம்ளர் பால், அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், பேரிச்சம்பழம், அப்புறம் இந்த பழம், இது 3மே நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸு இது தான். வாழைப்பழம் டெய்லி குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம். அதனால் கோல்டு வரும் அப்படின்லாம் கிடையாது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா மலை வாழைப்பழம் நீங்கள் டெய்லி கொடுக்கலாம். அது உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் வாங்கியிருக்கேன். தக்காளி இந்த மாதிரி ஓப்பன் பேஸ்கெட்லேயே வச்சாலே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கொத்தவரங்காய்லாம் சீசன் தான். ஸோ முடிஞ்ச அளவு கொத்தவரங்காய், அவரைக்காய் இதெல்லாம் நீங்கள் வாங்கிடலாம். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா அட்லீஸ்ட் சாம்பார், இந்த நீங்கள் காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் இதை போட்டு சமைக்கலாம். உங்களுக்கு இது கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி இருக்குது இல்லையா, புளி கரைசலில் இதை போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் கேரட், பீட்ரூட் டிஃபால்ட்டாக குழந்த இருக்கிற வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அப்புறம் சம்மரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப எப்படி மினிமைஸ் பண்ணுறது பட்ஜெட் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டேன். அதில் சொல்லியிருந்தாங்க எங்களால் எதில் வந்து மினிமைஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி காய்கறி இப்போ சம்மரில் கண்டிப்பாக 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா 10 rupees தான். இந்த மாதிரி மின்ட்டு, புதினாவும் வந்து 10 rupees தான். ஆனால் உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது. சட்டுன்னு ஒரு 4-5 இலை எடுத்து கூட நீங்கள் சட்னியில் போட்டு கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். குருமா ஏதாவது பண்ணிங்கன்னா கூட அதில் நீங்கள் போடலாம். ஸோ அந்த மாதிரி டீ ஈவினிங்கில் நீங்கள் எடுத்துப்பீங்கள்ல, அப்போ டிகாஷன் பண்ணுறச்ச என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். டிகாஷன் பண்ணுறச்ச இது ஒரு 4-5 லீவ்ஸ் அதில் போட்டு கொதிக்க விட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ அத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டோர் பண்ணுறது இப்படி பண்ணிக்கோங்க. காம்பை எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 10-15 daysக்கு கூட இந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் இருந்ததுன்னா கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை 2மே நீங்கள் இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வேணும்னா அது மேலே நீங்கள் அதை மூடி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 9 rupees, இது வந்து 10 rupees.
அவ்வளோதான் வருது. ஸோ இந்த ரிச் கார்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து பாட்டில் கார்டு. சுரக்காய், பீர்க்கங்காய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் எடுக்கிற தோல் கூட வந்து தொகையில் அரைச்சி சாப்பிடலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். இந்த தோலை எடுத்துட்டு அதை வந்து தொகையில் அரைச்சிட்டு உள்ளே இருக்கிற இந்த காயை வந்து நீங்கள் பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்லாம், அதே சமயத்தில் கூட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் குக்கும்பர் வாங்கிக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ்க்கு இந்த சன்னுக்கு அதாவது சம்மருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னியோட வெஜிடபிள் பர்ச்சேஸ் இது தான். வாங்குறச்ச இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் சேவிங்ஸாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல். லவ் யூ.